ஆனால் இந்த நாளில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் கேள்விகளுக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை திறந்து நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனம், நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகூம் 2:1. உங்கள் வேதத்தை திறந்து தயவு செய்து இந்த வசனத்தை பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கம் 1081 இருக்கிறது. நாகூம் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிதறடிக்கிறவனாகிய பிசாசானவன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சிதறடிக்கிறவன். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு நேராய் வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. என்ன குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்தா ஆசீர்வாதமா ஒரு வார்த்தையை சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை சிதறடிக்க, குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சிதறடிக்க பிசாசு அவன் வழி தேடி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை 6 மாதங்கள், இந்த 5 மாதங்கள், 5.5 மாதங்கள் நம்ம எப்படி கடந்தோம் எனக்கு தெரியல. ஆனா மீதம் இருக்கிற இந்த ஆண்டுல இருக்கிற மீதம் இருக்கிற மாதங்கள்ல நம் வீட்டை காத்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சிதறடிக்கிறவனுக்கு நம்ம இடத்துல இடம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய சுகத்தை சிதறடித்தான், நம்முடைய சந்தோஷத்தை, பொருளாதாரத்தை, நல்லா இருக்கிறது போல இருக்கிறோம், அதுக்குள்ள எல்லாம் சண்டைகள், குழப்பங்கள் வந்து அப்படியே சமாதானம் எல்லாம் சிதறி போனது போல இருந்த நாட்களுக்கு முடிவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, சிதறடிக்கிறவன் வரான், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தூங்கி கொண்டு, இன்னும் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற காலம் அல்ல. இனி நம்ம எழுந்து நம் வீட்டை காத்து கொள்ள வேண்டிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேலை அடைத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாளையத்துக்குள்ள, பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்ம வீடு, நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எதற்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்? நம்மை ரட்சிக்க, நம் சத்துருக்களிலிருந்து நம்மை காப்பாற்ற, நமக்கு வெற்றியை தர அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க உலாவிக் கொண்டிருக்கிறார்? பாளையத்துக்குள்ள. ஆனா அதே நேரத்துல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் சுற்றி சுத்தி வரான். ஆனா ஆண்டவர் பாளையத்துக்குள்ள இருந்தா பிசாசு வர முடியாது. ஹல்லேலூயா. அவன் சுற்றி திரிகிறவன், அவன் யாரை விழுங்கலாமோ ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? யோபுவன் வீட்டின் மேல கண் வைத்தாயோ? அவன் கண் வைத்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய வீட்டில், ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய வீட்டின் மேல, ஜெபிக்கிறவர்களுடைய வீட்டின் மேல எப்படி இந்த வீட்டை சிதறடிக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விடலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். ஆனா பாளையத்துக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால், ஹல்லேலூயா, சிதறடிக்கிறவனால உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவனால உள்ள நுழைய முடியாது. அந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4 காரியங்களை அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 4 காரியங்கள். அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்குமா? நாகூம் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். முதலாவது நம்ம பார்க்கிறோம், அரணை காத்துக்கொள். அரண் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அரண் என்றால் என்ன? கோட்டை,
ஒரு சுவர், மதில் சுவர், ஒரு பாதுகாப்பு சுவர் என்று சொல்லலாம். அப்போ அந்த மதில்ல நம்ம காத்து கொள்ளவே இல்லை என்றால், அன்றைக்கு தெரியும் எரிகோவை சுற்றிலும் அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்த உடனே என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க இல்லையா? அப்போ பிசாசானவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த மதில் சுவர். அப்போ அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தது என்றால், இல்லை அதில் ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொன்னா, அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குன்னு சொன்னா, பிசாசு உள்ள நுழைந்து விடலாம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள்ல ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 25ஆம் நீதிமொழியில 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்? மதில் இடிந்த பாழான பட்டணத்துக்கு ஒப்பா இருக்கிறான். இன்றைக்கு நம்ம மதிலை இடிக்கிறதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆவியை அடக்காததுனால நம்முடைய மதில்கள் இடிந்து பாழாய் போய் சத்ரு உட்புகுதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். அதில் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா the man without self control. இன்னைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. பாருங்க, அந்த செஸ் விளையாடும் போது ஒரு மூவ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விளையாடுற அந்த நபர் உட்கார்ந்து யோசிப்பாங்க, இந்த மூவை நான் எடுத்து வச்சா ஆப்போனன்ட் எதிரில் இருக்கிறவர் அடுத்தது என்ன செய்வார், அடுத்தது என்ன செய்வார், என்ன செய்வாங்க என்று சொல்லி அவங்க யோசித்து தான் அந்த காயினை நகர்த்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்தோம் கவுத்தோன்று பேசுகிற வார்த்தைகள், எடுத்தோம் கவுத்தோன்று செய்கிற முடிவுகள், நான் சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், நான் ஏன் வாழ்க்கை, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகல. ஹல்லேலூயா. மதிலிடிந்த பட்டணத்துக்கு யார் ஒப்பா இருக்கிறார்? அந்த ஆவியை அடக்காத மனுஷன். பாருங்க, அன்றைக்கு அந்த தீனாள் அவள் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? நான் தேசத்து பெண்களை பார்க்கிறேன்னா சொல்லிவிட்டு போகிறாள். ஆனா அவள் அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு போகும் பொழுது, அவள் இஷ்டத்துக்கு போகும் பொழுது பாருங்க, அவள் வாழ்க்கை சீரழிந்து போனது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீட்டை நம்ம காத்து கொள்ளணும்னா முதல்ல நம்முடைய ஆவியை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் இது செய்கிறதுனால என்ன நடக்கும், பின் விளைவுகள் என்ன, இது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த பேச்சு என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்குமா, இந்த நான் பேசுகிற அந்த வார்த்தை மற்றவங்க கேட்டாங்கன்னா இது நல்லதுன்னு சொல்லுவாங்களா, இது ஆண்டவர் பார்வையில் எல்லாவற்றுக்கும் மேலாக இது நல்லதா இருக்குமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கு நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அரணை காத்துக்கொள். இந்த மதில் சுவர் இடிக்கிறதற்கு அநேக நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம எடுக்கிற அந்த தீர்மானங்கள், நம்ம பேச்சு, நாம் இஷ்டத்துக்கு செயல்பட்ட காரியங்கள் அதற்கு காரணமாயிருக்கிறதே. ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் செய்த காரியங்கள், ஹல்லேலூயா, இஷ்டத்துக்கு பணத்தை செலவு செய்தது, ஹல்லேலூயா, இஷ்டத்துக்கு வருமானத்துக்கு மீறி இஷ்டத்துக்கு செலவு செய்த காரியங்கள், ஹல்லேலூயா, இன்றைக்கு நம் வீட்டுக்குள்ள பிசாசு நுழைவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? சமாதானம் கெடுகிறது, வாக்குவாதம் வருகிறது. ஹல்லேலூயா. பிரிவினைகள், ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு குடும்பத்தில் விரிசல்கள். ஆண்டவரே, என் ஆவியை அடக்க இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஒவ்வொருவரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மாவை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாம்ச பிரகாரமாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, உம் விருப்பம் என்ன சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம் விருப்பம் என் வாழ்க்கையில, உம் விருப்பம் தினசரி வாழ்க்கையில, ஹல்லேலூயா, அது நிறைவேறுவதாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, என் அரண், என் மதில் சுவர் இடிவதற்கு நான் காரணமா இருந்திடக்கூடாது. என்னுடைய சுயம், ஹல்லேலூயா,
சுயநலம், ஹalleluya, என் இஷ்டம், என்னுடைய தூக்கம், என்னுடைய ஆசை, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணிப்போடு பாடுங்களேன், ஹalleluya, உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹalleluya. பிசாசு வருவதற்கு ஒரு வழி, அந்த மதில் சுவர் இடியும் பொழுது. அந்த ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அடுத்ததாக ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்க்கும் பொழுது, வழியை காவல் பண்ணு. ஹalleluya, வழியை காவல் பண்ணு. அப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகிறதற்கும் வெளியே வருவதற்கும் வழி வாசல் படி இல்லையா, வாசல் கால் தான் அதோடைய உள்ளே போகிறதற்கும் வெளியே வருவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த வாசல் படியில் அவங்க என்ன செய்தாங்க, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசும் பொழுது அந்த சங்கார தூதன் அந்த வாசல் வழியாக உள்ள வர முடியலை. ஹalleluya, ஹalleluya. வேதத்தில் பார்க்கணும் இல்லையா, உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் இது முதலாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ற ஒரு வழி என்ன? நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிற ஒரு வழி எது? குடும்பத்துக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்ன ஒரு வழி? நம்முடைய நாவு. ஹalleluya, ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், என் நாவுக்கு காவல் வையும். ஹalleluya. நம்ம ஒரு பக்கம் லிட்ரலா அது ஒரு வழி, நம்முடைய எல்லைகள்லேருந்து நம்ம தாண்டி வெளியில உலகத்துக்கோ வேலைக்கோ போகிற ஒரு வழி, அது நம்முடைய வாசல் படியே ஆண்டவர் பாதுகாப்பார். இன்னொரு பக்கம் நாம் மற்றவர்களோடு கம்யூனிகேட் பண்ணுகிற, தொடர்பு கொள்ளுகிற அந்த வழி பாருங்க. ஹalleluya, அந்த நாவை காவல் பண்ணணும். ஹalleluya. இன்னைக்கு குடும்பத்துல பிசாசு சிதறடிக்கிறதற்கு முக்கியமான ஆயுதம் நம்முடைய நாவு தான். அதை யாருமே மறுக்க முடியாது. நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, கோபமான வார்த்தைகளை பேசி, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று நம்ம வாசிக்கிறோம். மெதுவான மறு உத்தரம் அது கோபத்தை தணிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. ஏற்ற வேளையில பேசின வார்த்தைகள் தங்க தட்டில் வைத்த வெள்ளி பழங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? கோபமான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், குறை சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிற வார்த்தைகள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வழியில பிசாசு சிதறடிக்கிறவன் வருவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாவை இரண்டாவதாக நம்ம காவல் பண்ணணும். முதலாவது நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு நம்ம சரீர பிரகாரமான அந்த வழியை, ஹalleluya, ஹalleluya, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹalleluya. அதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:20. யாராவது எடுத்தவங்க சத்தத்தை உயர்த்தி வாசிப்பீங்களா? 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஹalleluya. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது இன்றைக்கு என்ன தெரியுமா? நான் பெரிய வேலையில் இல்லை, என் கையில் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லவே முடியாது. நம்ம கையில் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்கள் வீட்டை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன் கையில் கொடுத்ததை நீ காத்து கொண்டு, எப்படி காத்து கொள்ளணுமா?
சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி, ஹalleluya, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற காரியங்கள்ல இருந்து விலகு. சில நேரம் நான் ஞானமா பேசுறேன் என்று சொல்லி நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். நான் ஞானமா சொல்லிட்டேன், நான் நைஸா சொல்லிட்டேன், நான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது போல சொல்லிட்டேன். இல்ல இல்ல, ஹalleluya, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஓப்பனா தான் பேசுவேன், நான் எப்பவுமே ஃப்ராங்கா பேசுவேன். மற்றவர்களை காயப்படுத்துகிற ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ் அது நமக்கு வேண்டாம். ஹalleluya, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஃப்ராங்க்னஸ் நமக்கு வேண்டாம். சிலவற்றை நம்ம பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். சில காரியங்களை நம்ம அறிந்தும் சரி பொறுமையா இருக்கும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். ஹalleluya, ஏன்னா சிதறடிக்கிறவன் எப்படி நுழையலாம்? இந்த எரிச்சலை உண்டாக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், அன்றைக்கு முழுவதும் வீட்டில் எல்லாரும் சைலண்டா உருன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால சிதறடிக்கிறவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம கையில ஒப்புவிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை காத்து கொள்ள இன்றைக்கு நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஞானமாய் பேசுறேன், இல்ல இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் வேண்டாம்பா, உம்முடைய கிருபையினால என் குடும்பத்தை நடத்த, என் குடும்பத்தை காவல் பண்ண, ஹalleluya, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவீங்களா? ஒருவேளை நம்முடைய பேச்சினால சில நேரம் நீங்க நியாயமாய் பேசின வார்த்தைகளா இருக்கலாம். உங்கள் நியாயத்தை பேசின வார்த்தைகள் நிமித்தம் குடும்பத்துல சமாதான கேடுகள் வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை, இன்னும் சகிக்க, இன்னும் தாழ்ந்து போக எனக்கு பலன் தாங்க, இன்னும் சகித்து கொள்ள, ஹalleluya, இன்னும் பொறுத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் நாவிற்கு காவல் வைப்பீராக, என் நாவிற்கு காவல் வைப்பீராக. எல்லாரும் சொல்லுவீங்களா? தாவீது சொன்னார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும். ஹalleluya, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, கோபமாய் பேசின வார்த்தைகள், எரிச்சலாய் பேசின வார்த்தைகள், மற்றவர்களை குத்தி பேசின வார்த்தைகள், மற்றவர்கள் குறையை சுட்டி காட்டி பேசின வார்த்தைகள், அது நிமித்தம் ஏற்பட்ட பாதிப்புகள் அநேகம், அது நிமித்தம் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அநேகம். ஆண்டவரே, எங்கள் நாவின் நிமித்தம் பிசாசு நுழையாதபடிக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதுபோல எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல, சொல்லுங்க, எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிசாசுக்கு இடம் இல்லை, சங்கார தூதனுக்கு இடம் இல்லை, அந்த சிதறடிக்கிறவனுக்கு, மோசம் போக்குகிற அந்த பிசாசுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஹalleluya, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கோவிட் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்துல நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்குகிறவரே, எங்கள் உன்னதமான மறைவிடமே, எங்கள் உன்னதமானவரே, எங்க சர்வ வல்லவரே, உம்மையே நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். நீர் எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவர் மேல தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. நோய் கிருமிகளுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினால. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார்.